ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், 1 kg சிக்கன் பிரியாணி ஈஸியாக பேச்சுலர்ஸ் கூட செய்யலாங்க. அது மாதிரி செஞ்சுருக்குங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும், அதனால் நான் போடலான்ட்டுங்க இந்த வீடியோ. பாருங்கள், 1 kg சிக்கன் வாங்கி வச்சுக்கிட்டேன். வெங்காயம் ஒரு அரை கிலோ இருக்கும், அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 200 கிராமு அரைச்சி வச்சுருக்கேங்க. பாருங்கள், முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கரம் மசாலா பொருட்கள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினேன். அதுக்கு பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா வதக்கிட்டு க்ரீன் சில்லி போட்டேங்க. அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள் போடக்கூடாது, மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் இது ரெண்டும் போட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு அதுக்கு பின்னாடி தக்காளி பழம் நீல வாக்கில் மெலிசாக அரிஞ்சு வச்சுக்கிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கணும். கல்லுப்பு கொஞ்சம் 2 போட்டு விட்டுட்டோம்னா நல்லா அது வதங்கிடும் சீக்கிரமாக. நல்லா அந்த தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கி விடணும். அதுக்குள்ளே நம்ம சிக்கன் வந்து மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு நல்லா பெசரி விட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அதில் ஒரு வாசம் இருக்குது, இது ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்குது இல்லைங்களா, அது இருக்காது. அதனால நல்லா நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கணும். இது நல்லா சுருண்டு வரணும் அந்த மசாலா. 1 கப்பு தயிரும் வச்சுக்கணுங்க. பாருங்க, கல்லுப்பு போட்டேன். கல்லுப்பு போட்டால் நல்லா நம்ம சீக்கிரமாக வதங்கும் தக்காளி பழம்லாம். ஈஸியாக நாம் வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. வீட்டில் போய் நம்ம கடையில் நம்ம போய்ட்டு சாப்பிட்றதோட இதை நம்ம வீட்லேயே நல்லா ஆரோக்கியமான முறையில் செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், தயிர் 1 கப் வச்சுருந்தேன், அதை போட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுறணும். தயிர் எதுக்கு போடுறோன்னா நல்லா புளிப்பு எடுத்து கொடுக்கும், ஒரு சாதத்துக்கு சாதம் ஒட்டாமல் வரும். எலுமிச்சம்பழமும் பாதி புளிஞ்சு போடணுங்க, அப்போ தான் அந்த சாதத்துக்கு சாதம் ஒட்டாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். பிரியாணி பளபளன்னு இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா நம்ம போட்டு நல்லா கிளறி விடணுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, அது வரைக்கும் நம்ம அந்த மசாலா பரட்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம எவ்வளோ வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு எடுத்து கொடுக்குங்க. பாருங்கள், நல்லா போட்டு பரட்டி விடணும். சிக்கன் வந்து நல்லா அந்த மசாலுக்குள்ளே ஏறணும். மசாலா நல்லா ஏறி நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், அப்போ தான் ஜூஸியாக இருக்கும். ஒரு அரைப்பாதான் வெந்ததுமே நம்ம புதினா இலையை போட்டு நல்லா வதக்கி விட்டு 1 kg அரிசிக்கு 1.5 லிட்ரு தண்ணி ஊற்றினோம்னா சரியாக இருக்கும். அளவு தண்ணி போட்டு நல்லா நம்ம இது போட்டு வச்சுட்டு தட்டு. பாருங்கள், நல்லா எண்ணெயில் வதக்கணும். ஒரு 2-3 பீஸ் எடுத்து நான் வறுத்துக்கிட்டேங்க. அது கொஞ்சம் சைட் டிஷ்ஷாக நல்லா இருக்குன்ட்டு. நல்லா கொதி வந்த பின்னாடி நம்ம அரிசி போட்டு கிளறி விட்டு மூட வேண்டியது தான், அவ்வளோதான். அதுக்குள்ளே தயிர் பச்சடியும் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிட்டேன். பாருங்கள், கொஞ்சம் பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டு அரிஞ்சிட்டு உப்பு போட்டு 2 மாதுளம்பழத்துக்கள் போட்டு நல்லா கிளறி விட்டு தயிர் ஊற்றி நம்ம கிளறி வச்சுக்கிட்டோங்க. அது சைட் டிஷ் நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு காம்பினேஷன் எப்பயுமே தயிர் பச்சடி. பாருங்க, நம்ம கிளறணும் இல்லைங்களா, அரிசி எல்லாம் சாதம் கரெக்டாக ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லாம் கரெக்டாக வந்துருச்சுங்க. ஒரு சாதத்துக்கு சாதம் ஒட்டாமல் பளபளன்ட்டு கரெக்டாக இருக்குது. 1க்கு 1.5 தண்ணி வச்சா சரியாக இருக்கும்.
அரிசி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. கரெக்டாக வந்துருக்குது. சிக்கனும் அவ்வளோவா வேகலை, கரெக்டாக பதமாக இருக்குங்க. ஆல்மோஸ்ட்டு பிரியாணி ரெடி ஆயாச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.